1MDB வழக்கில் தீர்ப்பு தமக்கு எதிராக வந்துள்ளதால் நீதிமன்றங்களை அவமதிக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டாம் என முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் ரசாக் தனது ஆதரவாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். நிதானம் காப்பதோடு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என்றும் நீதித்துறையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒரு கடினமான பயணம் என்றாலும் நான் இன்னும் நம்பிக்கை இழந்து விடவில்லை. சட்டப்படி நீதி கேட்டு தொடர்ந்து போராடுவேன் என்றார் அவர். நஜீப்பின் அறிக்கையை அவரின் தலைமை வழக்கறிஞர் தான் ஸ்ரீ முகமது ஷாஃபி அப்துல்லா நீதிமன்ற வாசலில் செய்தியாளர்களிடம் படித்து காட்டினார். 1MDB நிதி முறைகேடு வழக்கில் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பண மோசடி தொடர்பான 25 குற்றச்சாட்டுகளிலும் நஜீப் குற்றவாளி என புத்ராஜயா உயர் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார். தவிர 11.4 பில்லியன் ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்டனை அவர் SRC இன்டர்நேஷனல் வழக்கில் ஏற்கனவே அனுபவித்து வரும் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை முடிந்ததும் 2028 தொடங்கும் என நீதிபதி அறிவித்துள்ளார். 1MDB விவகாரம் மலேசியா மட்டுமின்றி உலகமே கண்ட மிகப்பெரிய ஊழல் வழக்குகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. பல பில்லியன் ரிங்கிட் பணம் தொடர்புடைய இந்த 7 ஆண்டு கால விசாரணைக்கு பிறகான தீர்ப்பை தொடர்ந்து பிற அரசியல் தலைவர்கள் பலரும் அமைதி மற்றும் நீதிமன்ற மரியாதையை கடைபிடிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.